So hi guys, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா we are back into the video. So இன்னைக்கு வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா வந்து பாத்தீங்கன்னா RX 100 பத்தி தான் வந்து பார்க்க போறோம். So நம்ம கிட்ட இருக்கிற வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி யூனிக் வண்டினே வந்து சொல்லலாம். ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் பெயிண்டிங் வந்து பண்ணிருக்கு. இந்த மாதிரி வந்து பைக்ஸ்லாம் இதுக்கு கேரளால தான் அதிகமாக வந்து பார்க்க முடியும். தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி தான் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓனர் வந்து கூப்பிட்டு இந்த வண்டியை பத்தி நம்ம கேட்டலாம் என்ன ஸ்பெஷல்னு. ஸோ வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க ப்ரோ. என் பேர் அசோக். நான் RX 100 வந்து ஓன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே யூனிக்காக இருக்குது ப்ரோ. ஸோ தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் வெஹிக்கிள்னு சொல்கிறீங்க. ஏன் ப்ரோ அப்படி? தமிழ்நாட்டில் ஏன் சொல்கிறேன்னா வந்து கிறிஸ்டல் பெயிண்டிங் வந்து நல்ல ஃபேமஸ்னால் வந்து கேரளா தான். ஓகே. அவங்க தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணுவாங்க, பெயிண்டிங் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கேரளாலேருந்து பெயிண்ட் பண்ண டேங்க்னா நம்மளது தான், டேங்க் ஷீல்டு தான் உங்களுது தான். ஓகே ஓகே சூப்பர். இப்போ நார்மல் பெயிண்டிங்கும் இந்த பெயிண்டிங்கும் என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸ் வரும் மெயினாக? இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தா பெயிண்டிங் மாதிரியே தெரியாது. ஓகே ஓகே. பார்க்கணுன்னா ஸ்டிக்கர்னு தான் சொல்லுவாங்க. இது அது கிறிஸ்டல், அதுதான் வந்து ஃபேமஸ்ஸு. ஓகே ஓகே. அதனால தான் வந்து எல்லாரும் அட்ராக்டிவாக இருக்கும். பார்க்கும்போது வந்து இது பெயிண்டா ஸ்டிக்கராக வந்து வரவங்களாம் வந்து கை வச்சு பார்ப்பாங்க. ஓகே ஓகே. இந்த வண்டியில் மெயினாக என்னெல்லாம் இப்போ மாடிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க? நார்மலாக வந்து மற்ற வண்டியிலாம் வந்து ஒரு வீலுக்கு வந்து 36 ஃபோக்ஸ் தான். ஓகே. இந்த பைக்கில் வந்து 72 ஃபோக்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. அடுத்து வந்து கார்பரேட்டர் வந்து 135 கார்பரேட்டர் போட்டிருக்கேன். ஓகே. வந்து பிக்கப் வந்து 100 கார்பரேட்டரை விட 135 கார்பரேட்டர் தான் வந்து பிக்கப் கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும். அதனால வந்து அது போட்டிருக்கேன். வண்டி வந்து 4 ஸ்பீட் பைக் தான் நம்மளுது. 4 ஸ்பீட் தான், 4 கீர் தான் வண்டிக்கு. அதே மாதிரி LED லைட் போட்டிருக்கேன் டூம் வந்து. நெக்ஸ்ட் வந்து நார்மல் பைக்கெல்லாம் வந்து ஆன் ஆஃப் மட்டும் ஃப்ரண்ட்ல வந்து சைட் லாக் வந்து சைடில் இருக்கும். ஓகே. வந்து எல்லாமே மேலேயே இருக்கும். ஓகே ஓகே. ஒரு சிங்கிள் கீர் இருந்தால் வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். சென்டராகவே கொடுத்துட்டீங்க. சென்டராகவே பண்ணிட்டோம். சரி ஓகே ப்ரோ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என் கண்ணில் பட்டதே இந்த சைட்லாம் ப்ரோ. இது என்ன சைடில் ஒரு ராடு வருது தனியாக? டேம்பர் ராடு. டேம்பர் ராட்னா என்ன ப்ரோ? ராட்னா வந்து இப்போ வந்து நம்ம அது வந்து ஸ்டண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு பைக்கை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது வந்து சிக்னலில் வந்து ஸ்லோ பண்ணுறோம். தேர்ட் கீர் இருக்குது. தேர்ட் கீர்லேருந்து ஒரு கீர் கட் பண்ணும்போது சில டைம் வந்து ஃபஸ்ட் கீர் விழுந்தோடனே டக்குன்னு விடும்போது வந்து வண்டி வந்து லைட்டாக வீல் ஆகும்போது வந்து அலைன்மெண்ட் இருக்காது. இது டேம்பர் ராடுன்னு தான் வந்து வண்டி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அப்படி இருக்கும். டேம்பர் ராடு இல்லைனா வந்து வண்டி இப்படி சாஞ்சிக்கும். உழுந்துடும். ஓகே. டேம்பர் ராடு வந்து எப்படி ஸ்டாக்லேயே கொடுப்பாங்களா இல்லாட்டி நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பண்ணுறது? அப்போ நீங்கள் வந்து இவ்வளோ மாடிஃபை பண்ணதுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆச்சு? ரீஸ்டோர் பண்ணதுக்கு வந்து எவ்வளோ ஆச்சு? வண்டி மொத்தம் வந்து 1,05,000 செலவாச்சு. சரி ஓகே. எல்லாமே தனித்தனியாக வந்து பெயிண்டிங் தனியாக, குரோமிங் தனியாக, அப்புறம் ஸ்பேர் தனியாக வாங்குது. எல்லாமே வந்து நம்மளே வாங்கி கொடுத்தது எல்லாமே. ஓகே ஓகே. எல்லாமே நம்ம வாங்கி கொடுக்க வந்து ரீஸ்டோரிங்க்கு வந்து 60,000 ஆச்சு. 60,000. ஸ்பேர்லாம் வாங்குறது ஒரு 40,000 ஆச்சு. ஸோ பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து நிப்பாட்டாங்க. ஸோ பார்ட்ஸ்லாம் எப்படி இப்போ சென்னையில் அவைலபிளா இல்லாட்டி இம்போர்ட் பண்ணுமா? ஸ்பேர்லாம் எல்லாமே வந்து சென்னையிலே கிடைக்குது. ஓகே ஓகே. நம்ம வந்து அங்கேருந்து ஆர்டர் பண்ணி வர வைக்கணும் அப்படின்லாம் வந்து ஐடியா இல்லை. சென்னையிலே எல்லா ஸ்பேரும் கிடைக்குது. நம்ம வந்து இன்ஜினை பொறுத்த வரைக்கும் தான் வந்து மற்ற எல்லாமே புதுசு. இன்ஜின் பொறுத்த வரைக்கும் தான் பழசு. சரி சரி. ஹெட்டாக இருக்கட்டும், போராக இருக்கட்டும், அதில் உள்ள இருக்கிற இதுவாக இருக்கட்டும், சரி சரி, எல்லாமே அதுதான் பழசு. அதை மட்டும் தான் வந்து தான் ரீஸ்டோர் பண்ணுறோம். வண்டி வந்து அட்ராக்டிவாக இருக்க காரணம் வந்து பெயிண்டிங் தான் ஃபர்ஸ்ட். பார்த்தோன்னே வந்து என்னடா இது புல்லை வந்து இது பண்ணி வச்சிட்டானா அப்படின்னு சொல்கிற மாதிரி. புல்லை வந்து ஒட்டி வச்சிட்டாங்களா பார்க்குறவங்களாம் அதுதான் கேட்குறதே. அதை தான் இப்போ நம்ம வந்து ரன்னிங்கில் போயிட்டு இருக்கணுமா தலைவா, பார்த்து சுற்றி போட்டு தலைவா, இன்னைக்கு யாருன்னே தெரியாதவங்க கூட சொல்கிறான். வந்து பெயிண்டிங். நெக்ஸ்ட் வந்து வீலு. ஓகே. ரன்னிங்கில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். வீல் வந்து சுற்றி வந்து சில்வர், நடுவில் வந்து பிளாக்னும் போது அது ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். இந்த டயர் ஃபோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காகவே வந்து இருக்கு ப்ரோ. நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ஸோ இது வந்து என்னது ப்ரோ? இது வந்து நார்மலாக வந்து ஒரு வீலில் வரணும்னா வந்து 36 ஃபோக்ஸ் தான் வரும். ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து வீலை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் ஒரு 36 வோல்ட்ஸ் போட்டு அடிஷ்னலாக வந்து மொத்தம் 72 ஃபோக்ஸ் போடுவோம் அதில். ஓகே ஓகே. ஸோ அப்படி போடுறதுனால என்ன ப்ரோ மெயினாக யூஸ்? லுக்ஸ் தான் வந்து சொல்கிறீங்க? லுக்ஸுக்கு மட்டும்தான். லுக்ஸுக்கு மட்டும் ஒன்றுமே இல்லை. ஓகே ஓகே. இது வந்து எப்படி இப்போ மெயின்டைன் பண்ணுறீங்க? ஸோ மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லுங்க ப்ரோ. இது கண்டிப்பாக தொடைய ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நான் மழை டைமில் வண்டியை வெளியே எடுக்க மாட்டேன் நான். ஓகே ஓகே.
விட்டுட்டு நடந்து கூட போவேன் தர மழை தண்ணி வெளியே எடுக்க மாட்டேன் வண்டியை. ஸோ இப்போ மைலேஜ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தந்ததுக்கு? எனக்கு வந்து ஒரு 30 தருது. ஸோ இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வந்து குயிக் த்ரெட்டல் போட்டிருக்கேன். வந்து நார்மல் கேபிள் வந்து இது பண்ண கொஞ்சம் இதுவாக கொஞ்சம் டைம் எடுக்கும். இதெல்லாம் வந்து உடனே குயிக்காக இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்பீடு வந்து டக்குன்னு போயிடும், குயிக்காக அப்சர்வ் ஆகிடும். ஓகே ஓகே. ஸோ இதோட டாப் ஸ்பீட் வந்து எவ்வளோ ப்ரோ? ஃபுல்லாக போயிடுச்சு, 140 வரைக்கும் போயிடுச்சு. ஓ ஃபுல்லாக போயிடுச்சு. ஆமாம், அதெல்லாம் முள்ளு அவ்வளோதான் முள்ளு வரைக்கும் போயிடுச்சு. முள்ளு போயிடுச்சா? சூப்பர் சூப்பர். ஸோ ப்ரோ இன்ஜின் பற்றி சொல்லுங்க ப்ரோ. இப்போ இன்ஜின் வந்து 4 ஸ்பீடு தான். கார்பரேட் வந்து 135 கார்பரேட் போட்டிருக்கேன். கார்பரேட்டர் மட்டும் 135 போட்டிருக்கேன். அது என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸ்? அது கார்பரேட்டர் வந்து 135 100ன்னு சொல்லிட்டு 100 கார்பரேட்டருக்கும் 135 கார்பரேட்டருக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டே வந்து அதில் வர ஜெட்டு பின்னு தான், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ ப்ரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூனிக் பெயிண்டிங்காக வந்து பண்ணுறதுக்கும் அண்ட் வந்து இந்த மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ்லாம் எனக்கு ஒரு வண்டி வந்து பண்ணணும்னா வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும்? ஒரு வண்டி ரெடி பண்ணால் இவ்வளோ ஆகும் அவ்வளோலாம் கிடையாது. நம்ம டேஸ்ட்டுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சோன்னா அது எவ்வளோ வேணா ஆகலாம். ஓகே, 1 லட்ச ரூபாயிலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் கண்டிப்பாக ஆகலாம். ப்ரோ இப்போ மெயின்டெனன்ஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மழை டைமில் வந்து அதிகமாக வெளியே எடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க ப்ரோ. அது எதனால ப்ரோ மெயினாக? மழை டைம்னும் போது வந்து இந்த ஃபோக்ஸ் வந்து தண்ணி இறங்கிடும். தண்ணி இறங்கும்போது வந்து துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஓ சரி சரி. அதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஒரு துரு வந்து ஸ்டார்டிங்கில் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து ஃபுல்லாக பரவிட்டே இருக்கும். அது எல்லாருக்கும் நார்மலாக தெரியும். மற்ற பைக்லாம் வந்து அலாய் வீல் இருக்கும், அதனால வந்து தைரியமாக உள்ளலாம். இது வந்து ஃபோக்ஸ் குரோமிங் பண்ணதுன்னவே கண்டிப்பாக வந்து துரு பிடிக்கும். ஓகே ஓகே. ஸோ ப்ரோ RX 100 வந்து ஏன் ப்ரோ எல்லாருக்குமே வந்து பிடிக்குது? அப்படி என்ன யூனிக்னஸ் வந்து இருக்குது ப்ரோ இதுக்கிட்ட? ஃபஸ்ட்டு பிடிச்சது காரணம் வந்து சவுண்டு தான். எல்லாரும் லைக் பண்ணுறது வந்து இப்போ நம்ம ரோட்டில் திரும்பி நிற்கிறோன்னா கூட வண்டி சவுண்டு கேட்டால் திரும்பி பார்ப்பாங்க. யாராக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் திரும்பி பார்ப்பாங்க. சில பேர் வந்து லைக் பண்ணி பார்ப்பாங்க. சில பேர் வந்து என்னடா இது இந்த மாதிரி சவுண்டு பார்க்குறவங்களும் இருக்காங்க. சில பேர் லைக் பண்ணி பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ ப்ரோ இப்போ வந்து ஒருத்தர் RX 100 வந்து வாங்குறாங்கன்னா ஸோ ரீஸ்டோர் பண்ணிட்டாங்கன்னா இங்கே ப்ரோ என்னெல்லாம் ப்ரோ மெயினாக பார்த்து வாங்கணும்? வண்டியை பார்த்து வாங்கும்போது வந்து புக்கு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்தா மட்டும் போதும். ஓகே ஓகே. வந்து புக்கில் வந்து வண்டி நம்பர் இருக்குது, இதை வண்டி நம்பர் பிளேட்ல அந்த நம்பர் இருக்குன்னு சொல்லி பார்த்து வாங்கக்கூடாது. ஓகே. இன்ஜின் நம்பரும் சேஸ் நம்பரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தாலே போதும். பார்த்து வாங்கினாலே போதும். சரி சரி ஓகே ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா RX 100 இருக்குது, RX 135 இருக்குது ப்ரோ. ரெண்டுத்துக்கும் மேஜர் என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸ் வரும் அது சொல்லிடுங்க ப்ரோ. ரெண்டு வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து RX 100 வந்து பீட் வந்து தெளிவாக இருக்கும். 135 வந்து பீட்டில் வந்து பேஸ் கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும். RX 100 வந்து வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 135 வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதான் வந்து மெயின் டிஃபரன்ஸ் வந்து வரும். ஸோ இப்போ RX 100 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ல வந்து ஹாலோஜன் கொடுப்பாங்க ப்ரோ. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா LED வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ LEDயோட விசிபிலிட்டி வந்து நைட் டைமில் எப்படி போகுது? இப்போ ஹாலோஜனை விட LED தான் வந்து பார்க்க வந்து வியூ சூப்பராக இருக்கும். நம்ம வந்து LED லைட் போடுறோன்னா வந்து நார்மல் பேட்டரியில் போட முடியாது. அதுக்குன்னு வந்து ஒரு ரெட்டிப்பர் ரெடி பண்ணுவாங்க. ரெட்டிப்பர் ரெடி பண்ணி போட்டு தான் ரெட்டிப்பர்லேருந்து தான் எல்லாத்துக்கும் வந்து செப்பரேட் ஆகும். அந்த ரெட்டிப்பர் வந்து பண்ணாதான் LED லைட் வந்து போகாமல் இருக்கும், ஃபியூஸ் போகாமல். அப்படி நார்மலாக வந்து LED லைட் மாட்டினா LED லைட் வந்து ஃபியூஸ் போயிடும். ஏன்னா வந்து அதோட வோல்ட் வேறு, அந்த நார்மல் லைட் வோல்ட் வேறு. இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கைண்ட் ஆஃப் பைக்ஸ் வந்து இருக்குது ப்ரோ. அதெல்லாம் விட்டு நீங்கள் மெயினாக இந்த காலத்தில் ஏன் ப்ரோ RX 100 வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்க? இந்த வண்டி வந்து ஆல்வேஸ் அல்டிமேட்னு சொல்கிற மாதிரி தான். எப்போவுமே இதோட மதிப்பு போகாது. ஓகே ஓகே. இன்னும் வந்து ப்ரைஸ் அதிகமாகிட்டு போகுமே தவிர இதுக்கப்புறம் வந்து இதோட ப்ரைஸ் வந்து கம்மியாகாது. ஆல்வேஸ் கிங் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம ரோட்டில் நம்ம போகிறோன்னா வண்டி எடுத்துக்கிட்டு 100 வண்டி போனாலும் நம்ம வண்டி போனால் தனியாக தெரியும். இந்த வண்டியாக பார்க்குறாங்கன்னா ஓல்டு வண்டி எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா அட்ராக்டிவாக இருக்குது பார்க்கும்போது. அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம வண்டி தான் நம்பர் 1, நம்ம வண்டி தான் நம்பர் 2ன்னு சொல்ல முடியாது. அவனுக்கு அவன் வண்டி வந்து நம்பர் 1 தான். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து கேட்டுடலாம். ப்ரோ ரிவ்யூ கொடுத்து வந்து ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து ஃபைனலாக வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.